நண்பர்களே வணக்கம். அமெரிக்க அதிபர் வந்து இந்தியாவுக்கு 50% வரி போட்டதை விட இன்னொரு மோசமான விஷயங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசால நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாரு. பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் ஸ்டூடெண்ட் விசால போறவங்க வந்து F1 சொல்லுவாங்க அந்த கேட்டகரி. அதில போறவங்க நிறைய வருடங்கள் வந்து அமெரிக்கால வந்து தங்கி படிச்சுட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ வேலை கிடைச்சதுன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஃபுல்லா இருந்துச்சு. எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இருந்துச்சு. அதே மாதிரி வந்து H1 விசா வந்து இந்த ஐடில போவாங்கல்ல அவங்களுக்குலாம் H1 கொடுப்பாங்க. H1 நிறைய கேட்டகரி கீழ கிரீன் கார்டு கொடுப்பாங்க. அவங்க வந்து பெர்மனன்ட் கிட்டத்தட்ட சிட்டிசன் மாதிரி. ஆனா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா F1 விசால போறவங்களுக்கு 4 வருஷம் வரையும் தான் விசா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. F1 விசாக்கு 4 வருஷம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த பத்திரிகையாளர்கள்லாம் போவாங்கல்ல அவங்க போற விசாவுக்கு ஃபர்ஸ்ட் 5 வருஷம் அதுக்கப்புறம் 5 வருஷம் இப்படி எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. இப்போ அவர் வந்து 245 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஐ விசான்னு சொல்லுவாங்க. 245 டேஸ் தான் ஃபர்ஸ்ட், திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு 245 நாள். இவ்வளவுதான் வந்து பத்திரிகையாளர்கள் போறவங்களுக்கு. முன்னால 5 ஆண்டுகள், இப்ப வெறும் 245, அதுவும் 2 தடவை எக்ஸ்டென்ஷன், ஒரு தடவை எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா H1 விசால போறவங்க முன்னாடிலாம் நிறைய பேரை வந்து ஹையர் பண்ணுவாங்க. இப்போ அதையுமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண போறாராம். கிரீன் கார்டுல நிறைய அவங்க சொன்னல அது மாதிரி அவங்க யூஎஸ் சிட்டிசன் ரேஞ்சுக்கு இருப்பாங்க. அவங்க கிட்ட நிறைய மாற்றங்கள் கொண்டு வரதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதை ஆல்ரெடி ஒரு 2020 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இவர் ட்ரம்ப் இருக்கும்போது. ஆனா வந்து அடுத்து ஜோ பைடன் வந்தனால இதை வந்து திரும்ப பெற்றாரு. இப்போ இவரோட ஆட்சினால திரும்ப இந்த இதெல்லாம் கொண்டுட்டு வராரு. இதுக்கு பதிலாக கோல்டு கார்டு விசா அப்படின்னா நிறைய திறமையானவங்க நிறைய பே பண்ணி வர மாதிரி இருக்கும். கோல்டு கார்டு விசா அப்படிங்கிறது வந்து நான் அனௌன்ஸ் பண்ண போறேன், அப்படி ஒரு விசா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால அதாவது இப்போ 50% வரி போட்டது வந்து இங்க இருந்து ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பிசினஸ்லாம் திருப்பூர்ல இருந்து ஆடைகள் போறதெல்லாம் வந்து அவ்வளோ வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய லட்சக்கணக்கான பேர் வந்து வேலையை இழக்கிற அபாயத்தில் இருக்கும்போது இவர் இங்க இருந்து வேலை செய்ய போறவங்களுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தனால இனிமேல் நம்ம அமெரிக்கா சைடே தலை வச்சு படுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம மிடில் ஈஸ்ட் இல்லைன்னா அந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ், மிடில் ஈஸ்ட், கல்ஃப் கண்ட்ரி சைடு தான் நீங்க வந்து வேலை தள்ளணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு விசா ப்ராசஸ்லாம் ரொம்ப கஷ்டங்க யூஎஸ் சைடில். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் யாராவது விசா பற்றி அமெரிக்கா போகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.